இந்த சட்டத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து நீ எதை கட்டுகிறாயோ அது உன் வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கும். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிறது கட்டப்பட்டிருக்கிறது. நீ எதை கட்டவிழ்க்கிறியோ அது உன் வாழ்க்கையில கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பொறுப்பு யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து சொன்னார், வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறார். அவர் தேவனுடைய குமாரன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். ஆனால் சிலுவைக்கு போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தோன்னு சொல்றார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்றார்? லூக்கா திருப்புவோம், லூக்கா 4:5. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவை எல்லாவற்றும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையை உனக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இது சோதனை, இது ரியல் டெம்டேஷன். டெம்டேஷன் இது பொய் கிடையாது, ரியலான சோதனை. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை பார்த்து பிசாசு சொல்றான், என்னை பணிந்து கொண்டேன் என்றால் இந்த உலகத்தினுடைய சகல அதிகாரத்தையும் நான் உனக்கு உன் கையில் கொடுக்குறேங்கிற. அவன் பொய் சொன்னானா? பொய் சொல்லலை, அவன் சொன்னது உண்மை. ஏன்னா அது டெம்டேஷன், உண்மை. அது டெம்டேஷன், அது பொய்ன்னா அது சோதனை கிடையாது, அது ரியல் சோதனை. அவன் சொல்றான், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறான். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4 பிசாசை உலகத்தின் அதிபதினு சொல்லுகிறது. உலகத்தினுடைய அதிபதி, இந்த அவன் தான் ஆளுகை செய்யக்கூடிய அதிபதியா இருக்கிறான். எப்படி உலகத்தின் அதிபதியா மாறினா? இந்த உலகத்தின் அதிபதி முதல்ல யாரு? ஆதாம். அவனை தான் படைச்சு, அதனால தான் சத்தியம் தெரியும், அவனை தான் படைச்சு அவன் ஆளக்கடவன் சொன்னார். தேவன் ஆதாம் ஏவாளை படைத்த உடனே அவர்களை சின்ன தெய்வமா படைச்சார், காடா படைச்சார். அவனை மிருகமா படைக்கல, அவனை ஒரு சின்ன தெய்வமாக படைச்சார். அநேக மக்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், நீங்கள் தேவர்கள் என்று உங்கள் வேதமாக்கியம் சொல்லவில்லையான்னு இருக்கு. ஆங்கில பைபிளில் சின்ன ஜி காடு போட்டிருக்கு இல்லையா? அதனால் வேதம் சொல்லுகிறது 115 சங்கீதம் 115 பரலோகம் தேவனுடையது, பூமியோ மனுபுத்திரன் கொடுத்தார். அவர் அங்கே ஆளுகை செய்கிறார், மனிதன் பூமி ஆளுகை செய்கிறான். ஆனால் அந்த சோதனையில், ஏதேன் தோட்டத்தில் நடந்த சோதனையில் தேவனுடைய ஆலோசனையை மறந்து, தேவனுடைய வழிநடத்தலை மறந்து, பிசாசுடைய ஆலோசனையும் பிசாசுடைய வழிநடத்தலையும் அவன் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால அந்த ஆளுகையை அவன் கையில் கொடுத்துட்டான். இப்போ பூமிக்கு அதிபதியாக இருந்த ஆதாம் அதை இழந்து பூமிக்கு அதிபதியாக பிசாசு மாறினான். மனிதன் வீழ்வான் என்று பிதாவுக்கு தெரியுமா? தெரியும். அதனால தான் இரட்சகரை ஏற்படுத்தினார். உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியை அனுப்பினார், திரும்பி வந்தார், தேவனுக்கு பூர்ணமாக கீழ்ப்படிஞ்சார், சிலுவையில் ரத்தம் சிந்தினார், மனிதன் செய்த தவறுக்கு கிரயம் கொடுத்தார். அதே நேரத்தில் தேவனுக்கு பூர்ணமாக கீழ்ப்படிந்த மனிதனாகவும் இருந்தார். நரகம் போனார், பாதாளத்துக்கும் நரகத்துக்குரிய கீ என் கையில் இருக்குன்னு சொன்னார். கீன்னு என்ன அர்த்தம்? அதிகாரம் இருக்குதுன்னு அர்த்தம். யார் கையில் கீ இருக்கோ அவங்க கையில் அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு அநேக மக்கள் ஏன் அதிகாரமற்றவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்க இன்னும் தேவனை நோக்கி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவர்களுக்கு இருள் இருக்காங்க. சிலுவையில் என்ன நடந்துச்சு, எனக்கு என்ன உண்டா இருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரம் என்ன, வல்லமை இல்லைன்னு தெரியாதனால அவர்கள் அறியாமை கொண்டு தான் பிசாசுன்னு ஆளுகை செய்கிறான். அவர்கள் வாழ்க்கையில் பிசாசு அதிகாரி கிடையாது. ஆனால் அதிகாரி போல ஏன் செயல்படுறான்னா, அவர்களுக்கு இருளை வச்சு ஆளுகை செய்கிறான். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தரையிடார். கீ இருந்துச்சுன்னா அதிகாரம் தெரியுமா? இப்போ தான் காலம் மாறி போச்சு. அந்த நாட்களில் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண்கள்லாம் அந்த பீரோ சாவி அப்படி தொங்க போட்டு அது சேலை மறைச்சா கூட இவ்வளோ தூரம் தெரியுற மாதிரி போட்டு போவாங்க தெரியுமா? அப்போல்லாம் இப்போ தான் பீரோ எல்லாருக்கும் வந்துருச்சு. அப்போ யார் வீட்டில் பீரோ இருக்கோ அவங்க பெரிய ஆட்கள். பீரோ இருக்கிறது மட்டுமல்ல, அந்த பீரோ சாவி ஆட்டுறதுக்கு முக்கியம். பீரோக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும், முக்கியமான பொருள் இருக்கும். நீங்கள் சாவி யார் கையில் இருக்கிறதோ அவங்க இன்சார்ஜ்னு அர்த்தம். ஒரு கட்டடத்தோட சாவி உங்கள் கையில் இருக்குன்னா கட்டடத்துக்கு நீங்கள் தான் இன்சார்ஜ்னு அர்த்தம். நீங்கள் யாரை உள்ளே விடுறீங்களோ அவங்க உள்ளே வருவாங்க, யாரை உள்ளே விட மறுக்கிறீர்களோ அவர்கள் உள்ளே வர முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போ வீட்டு சாவி உங்கள் கையில் இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ளே போகலாம், அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் என்னன்னாலும் செய்யலாம்.
கார் சாவி உங்கள் கையில் இருக்குன்னா அந்த கார் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் கையில் சாவி இருக்கா? நான் சொன்னது வீட்டு சாவி சொல்லலை, பரலோ ராஜ்யத்தின் கீ இருக்கா? என்னைக்காச்சும் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஒரு கீ இருக்குன்னா அதிகாரம் இருக்கிறது, பவர் இருக்குன்னு அர்த்தம். கீழே வாசிப்போம். அதாவது மத்தேயு 16:18-19 வாசிப்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை, இந்த கல்லுன்னா நீ ஜீவனோட தேவனோட குமாரனாயே கிறிஸ்துங்கிற இந்த ரெவலேஷன்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். நீ எதை கட்டுவையோ அது கட்டப்படும், நீ எதை கட்டவிழ்ப்பியோ அது கட்டவிழ்க்கப்படும். நல்ல கவனிங்க. இயேசு சொல்லும் பொழுது தேவன் எதை கட்டுவாரோ அது பரலோகத்தில் கட்டப்படும், தேவன் எதை கட்டவிழ்ப்பாரோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் அப்படி சொல்லலை. உனக்கு எது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதுன்னு இந்த பரலோக ராஜ்யத்துடைய சட்டத்திட்டம் தெரியுதோ, தரித்திரியம் கட்டப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பரலோக ராஜ்யத்தோட தொடர்பு ஐக்கியத்தில் இருக்கணும். எது இந்த சட்டத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து நீ எதை கட்டுகிறாயோ அது உன் வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கும். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிறது கட்டப்பட்டிருக்கிறது. நீ எதை கட்டவிழ்க்கிறியோ அது உன் வாழ்க்கையில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பொறுப்பு யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. அநேக மக்கள் நடக்கிறதெல்லாம் இறைவன் சித்தம் நினைக்கிறாங்க. நான் தான் கட்டணும், நான் தான் கட்டவிழ்க்கணும்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த அதிகாரம் கையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. சுகம் எல்லாருக்கும் உரியது. எல்லாருக்கும் உரியதா? சுகம் பிள்ளைகளுடைய உணவுன்னு சொல்லுது. எந்த தாய் தகப்பனும் பிள்ளையை சோறு போடாமல் விட மாட்டாங்க. பிள்ளை ஊதாரி பிள்ளையாக இருந்தால் கூட பிள்ளைக்கு சோறை போட்டுருவாங்க. ஏன்னா பிள்ளை கர்த்தர் நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு சுகத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அது தேவனுடைய சுத்தம். நீங்கள் எந்தெந்த ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதை பயன்படுத்தலைன்னு அர்த்தம், அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுக்கலைன்னு அர்த்தம். நீ கட்டுவது நீ கட்டவிழுப்புன்னா நமக்கு ஒரு ஹையர் அத்தாரிட்டி கொடுத்துருக்குறோம், அதிகாரம் கொடுத்துருக்கேன். பூமியில் உன்னை ராஜா மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா உன்னுடைய டொமினியனுக்கு உட்பட்டிருக்கிறது. பூமி மட்டுமல்ல, நம்முடைய குடும்பமும். குடும்பத்தில் எது வர வேண்டும் எது வரக்கூடாதுன்னு தீர்மானிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு கிங் மாதிரி. நான் சொன்னது புரியுதுங்களா? எனக்கு எல்லாமே இறைவன் கருத்தில் கொடுத்துட்டு சொல்லக்கூடாது. ஒரு காரியம் இல்லை அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமென்று அறிந்து அதை செயல்படுத்தணும். நான் சொல்றது புரியுங்களா? பரலோக ராஜ்யத்தோட திறவுகோல் உன் கையில் கொடுத்துருக்கிறேன். எதை கட்டுவாயோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்ப்பாயோ கட்டவிழ்ப்படும்.